இது வந்து சென்னை ஆதம்பாக்கத்தில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 6 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். 6 கிலோவாட்டுக்கு 6200 வாட்ஸ் 6300 வாட்ஸ் ஜென்ரேட் ஆகிடும். இந்த டாப்கான் பைஃபேஷியல் பேனல்ஸ் லேட்டஸ்ட் பேனல் போடும்போது அதில் டயர் 1 ஏ கிரேடு பேனல் நல்ல குவாலிட்டியாக நம்ம போடும்போது நல்ல ப்ரொடக்ஷன் இருக்குது. அதுமாதிரி அங்கே வந்து மாடியில் வந்து ஒரு 3/4 அடிக்கிட்ட அந்த வெதரிங் கோர்ஸு டைல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கள்ல, ஒரு 3/4 அடி அதை ஓப்பன் பண்ணி நேராக ரூஃப் டைல்ஸில் புல்லட் போல்ட் போட்டு அதுக்கு மேலே ஒரு அடி கிட்டத்தட்ட ஒரு 1.25 அடி வந்து அந்த கான்கிரீட் பில்லர் வந்துடுது. அது மாதிரி போட்டு தான் நம்ம இங்கே சோலார் பம்பிங் போட்டு கொடுத்துருக்குறோம். 4வது மாடியில் இது பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பண்ணும்போது அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய சிக்கல்கள்லாம் வருது. எல்லாருக்குமே சோலார் போடக்கூடிய இடம் வந்து அங்கே கரெக்டாக இருக்குது. யாருக்குமே தொந்தரவு இல்லாமல் போடலாம். ஒரு 6 அடி 7 அடி உயரத்தில், ஒரு பக்கம் 8 அடி உயரத்தில் அந்த மாதிரி நம்ம சோலார் ஹைட்டு ஸ்ட்ரக்சர் போடும்போது எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அது மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாகவே எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் ஃபங்க்ஷன் நடத்தலாம். எல்லா பேருக்குமே உங்களுக்கு வந்து அங்கே இடம் கிடைக்கும் தேவையான சோலார் பேனல் போடுறதுக்கு. ஏன்னா முன்னாடி சோலார் பேனல் போடுறவங்களுக்கு பின்னாடி கிடைக்காது அப்படின்னு சில பேர் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. அதனால் இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்லலாம் 10 வீடு 20 வீடு இருக்கிறவங்கலாம் பெரும்பாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அனுசரித்து கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப எல்லா பேருமே, ஏன்னா இது நியூ டெக்னாலஜி. நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு மட்டும் சோலார் போடலை. நீங்கள் இது ஒரு சமுதாயத்துக்கே பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். ஏன்னா இனி வரும் எதிர்காலங்களில் நம்முடைய வசதிகளை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே போகிறோம். மின்சாரத்தை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை வந்து நமக்கு அதிகமாக போகுது. உங்களுக்கே தெரியும், நீங்கள் ரோட்டில் போகும்போது 10 வெஹிக்கிளில் ஒரு வெஹிக்கிள் வந்து இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்துருச்சு. அது 2 வீலர் ஆகட்டும், கார் ஆகட்டும், அந்த மாதிரி மின்சார மயமாக்கிட்டே போகுது. நம்ம மைக்ரோவேவ் அவன் யூஸ் பண்ணுறோம் சமைக்கிறதுக்கு. அதேமாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறோம். குளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் வாட்டர் ஹீட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஏசி இல்லாமல் இன்றைக்கி சென்னையில் எந்த வீடுமே இல்லைங்கிற கணக்குக்கு ஒரு 80-90% வீடுகளுக்கு ஏசி வந்துருச்சு. ஸோ நம்முடைய அன்றாட வாழ்வு வந்து மின்சாரத்தை சார்ந்து இருக்கிறதுனால மின்சாரத்தை நமக்கு தேவையான முழு மின்சாரத்தை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான மிக சமீபத்திய கால வளர்ச்சியை நீங்கள் பயன்படுத்தணும். இதுக்கு அரசாங்கமும் உங்களுக்கு ஊக்குவிக்குது. அரசாங்கமும் உங்களுக்கு ஒத்துழைக்கிறாங்க. அரசாங்கம் வந்து வங்கிகளிலெல்லாம் பேசியிருக்காங்க. உங்களுக்கு சிபில் ஸ்கோரு 670க்கு மேலே இருந்தாலே உடனே 2 நாளில் லோன் கொடுக்க சொல்கிறாங்க. ஏற்கனவே ஹவுசிங் லோன் உங்களுக்கு போய்கிட்டு இருக்கா, உடனே இம்மிடியேட்டாக டாப்அப் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு வீட்டுக்காரங்களும் நமக்கு தேவையான சோலாரை வந்து நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறோம். எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்க, 10 கிலோவாட் வரைக்கும் நீங்கள் வந்து சர்வசாதாரணமாக உங்களுக்கு வந்து அந்த ஆன்கிரிட் சிஸ்டம் போடுறதுக்கு ரொம்ப ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறாங்க. நெட்வொர்க் சார்ஜஸ்ன்னு போட்டு அதில் வெறும் 20% தான். நெட்வொர்க் சார்ஜ் ₹1.57 ஒரு யூனிட்டுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்குன்னு கவர்மெண்ட் விதிச்சிருக்காங்க. ஆனால் 10 கிலோவாட் வரைக்கும் வீடுகளுக்கு போட்டுக்கிற அந்த சோலார் சிஸ்டத்துக்கு 20% கொடுத்தா போதும். ஒரு 22 காசுலேருந்து 25 காசு ஒரு யூனிட்டுக்கு கொடுத்தா போதும் அப்படின்ற வகையில் அதுலேயும் உங்களுக்கு சலுகை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வங்கி கடனுக்கு பார்த்திங்கன்னா வெறும் 7% வட்டி விகிதத்தில் வங்கி கடன் உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு யோசனை பண்ணுறவங்க அந்த வங்கி கடனை நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இபியில் பெர்மிஷன் வந்து 15 to 20 டேஸில் வந்துடுது. நிறைய பேர் நடுவில் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இபியில் மீட்ரு கொடுக்க மாட்டாங்க, அது கொடுக்க மாட்டாங்க, இது கொடுக்க மாட்டாங்கன்னு. ஆனால் இபியில் மீட்டர்லாம் இப்போ உடனே 15 நாளில் கொடுக்க சொல்லி சிஇ ஆஃபீஸ்லேருந்து மாதம் மீட்டிங் போடுறாங்க. ஏதாவது உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா அதை உடனே இம்மிடியேட்டாக தீர்வு கொடுக்குறக்காக இபியிலேருந்து நமக்கு வந்து இமெயில் கொடுத்துருக்காங்க. டெய்லி செக் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அதை செக் பண்ணும்போது அவங்க உடனே உங்களுக்கு பதில் கொடுத்துட்றாங்க. 2 நாள் 3 நாளுக்குள்ளே எல்லா தீர்வும் கொடுத்துட்றாங்க. அதேமாதிரி நெட் மீட்டரும் வந்து அவைலபிளாக ரெடியாக இருக்குது. 3 ஃபேஸ் நெட் மீட்டரும் அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் ஃபேஸ் நெட் மீட்டரும் அவைலபிளாக இருக்குது. அது மாதிரி இபி சைட்லேருந்து, கவர்மெண்ட் சைட்லேருந்து, பேங்க் சைட்லேருந்து எல்லாமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து 1 கோடி இணைப்பு கொடுக்கணும். இன்றைய தேதி வரைக்கும் இந்தியா முழுமைக்கும் ஒரு 8 லட்சம் இணைப்பு தான் வந்திருக்கு. அப்போ ஒரு 8%, 8.5% தான் இன்றைக்கி நிறைவேற்றியிருக்காங்க. எல்லா பேரும் நம்ம சோலார் போட முன் வரும்போது இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற வீடுகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சோலார் போடும்போது யாருக்குமே தொந்தரவு இல்லாமல் நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நம்ம ரெடி பண்ணி எலிவேட்டடாக பண்ணி கொடுத்துருவோம். கீழே இருக்கிற ஸ்பேஸை வந்து நீங்கள் துணி துவைக்கிறதுக்கோ, பிள்ளைங்க ஓடி விளையாடுறதுக்கோ, அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறக்கோ நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு பர்த்டே பார்ட்டி நடத்துகிறீங்க, எது ஒன்றுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி நாங்கள் எல்லா வகையிலையும் அந்த சிவில் ஒர்க்கை வந்து உங்களுக்கு நீட்டாக பண்ணி கொடுக்குறோம். அதுமாரி சேஃப்டி ஸ்ட்ரக்சர், நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, போகிறாங்க வராங்க, இந்த மாதிரி சோலார் பவர் பிளான்ட்டு போடும்போது அதுலேருந்து வர மின்சாரம் எதுவும் பாதிச்சிருமா அப்படின்னா பாதிக்காது.
அந்த மாதிரி உங்களுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துரும். சேஃப்டி வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா MC4 கனெக்டர்ஸ்ன்னு இருக்கும். அதுலேருந்து வயர்லாம் வெளியில் வரவே வராது. அந்தளவுக்கு லாக் பண்ணிடுவோம். IP65 தான், மழை தண்ணி அதுக்குள்ளே போகாது. அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். இந்த இன்வெர்ட்டர்ஸோட வாரண்ட்டி பார்த்திங்கன்னா இதான் ஆன் கிரிட் இன்வெர்ட்டர், பேட்ரி இல்லாத இன்வெர்ட்டர்னு பேர். இதுக்கு வாரண்ட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் 8 வருஷம் அப்படி வருது. சோலார் பேனலை வந்து நம்ம 2 மாதத்துக்கு ஒருக்க க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு நீட்டாக வந்து உங்களுக்கு 25 வருஷத்துக்கு பவர் ப்ரொடக்ஷன் குறையாமல் இருக்கும். சோலார் பேனலை க்ளீன் பண்ணாமல் கண்டுக்காமல் போட்டால் தான் அது வீணாக போகும். மண் டஸ்ட்டு படிஞ்சிருச்சுன்னா எரிஞ்சு போயிடும். ரொம்ப டஸ்ட்டு படிஞ்சு மேலே தூசியும் இதுமா நம்ம துடைக்காமே விட்டுட்டோம்னா சோலார் பேனல் வீணாக போயிடும். நம்ம ஒரு கார் வாங்கினோமா என்னமோ அதே மாதிரி தான், வாரத்துக்கு ஒருக்கையாவது காரை துடைக்கணும். அந்த மாதிரி தான் சோலார் பேனலும் 2 மாதத்துக்கு ஒருக்கையாவது துடைச்சா போதும். அது லாங் லைஃபாக இருக்கும். அது சன்லைட்லேருந்து தேவையான ப்ரொடக்ஷனை உங்களுக்கு பண்ணி கொடுத்துருது. இந்த மாதிரி ஆன் கிரிட் சிஸ்டம் நீங்கள் போடுங்க. எல்லா விதத்துலேயும் இப்போ சலுகையான ஒரு காலம், நல்ல ஒரு சமயம். இதில் ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டு பயனடையலாம்.